சென்னையின் ஒரு குடிசை பகுதியில் குடியிருந்தான் சதீஷ். அவன் தந்தை ஊரின் குப்பை சேகரிப்பவர். தினமும் காலையில் 4 மணிக்கே எழுந்து தன் தந்தையுடன் குப்பை சேகரிக்கும் வேலையில் உதவுவான். பள்ளியில் மற்ற மாணவர்கள் அவனை தூரத்தில் விலக்கி நடப்பார்கள். குப்பை பையன் என்று அழைப்பார்கள். ஒருநாள் வகுப்பு ஆசிரியர், உங்கள் தந்தை என்ன வேலை செய்கிறார் என்று கேட்டபோது சதீஷ் தலைகுனிந்தான். வகுப்பு முழுவதும் சிரிப்பொலி கிளம்பியது. அன்று முதல் அவன் பள்ளிக்குச் செல்ல விரும்பவில்லை. அவன் தந்தை இதை அறிந்தார். ஒருநாள் மாலை அவர் சதீஷை அருகில் அமர்த்தி சொன்னார், மகனே, நான் குப்பை சேகரிக்கிறேன், ஆனால் நம் ஊரை சுத்தமாக வைக்கிறேன். இது மானக்கேடான வேலை அல்ல, உன் படிப்பை கவனி என்றார். இந்த வார்த்தைகள் சதீஷின் மனதில் ஆழமாக பதிந்தன. அன்று முதல் அவன் மிக கடினமாக படிக்கத் தொடங்கினான். காலையில் தந்தைக்கு உதவி, இரவில் படிப்பு. வகுப்பில் மற்றவர்களின் பேச்சுக்கள் அவனை பாதிக்கவில்லை. அவன் தன் இலக்கை நோக்கி நடந்தான். ஆண்டின் இறுதியில் பள்ளியில் விழா நடந்தது. மாவட்ட அளவில் நடந்த தேர்வில் சதீஷ் முதலாவது வந்திருந்தான். பரிசு வாங்க அவன் தந்தை மேடைக்கு வந்தார். அனைவரும் ஒரு குப்பை சேகரிப்பவர் மேடை ஏறுவதை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். சதீஷ் மைக்கை எடுத்து சொன்னான், இவர் என் தந்தை. இவரது கடின உழைப்பால் தான் நான் இன்று இந்த நிலைக்கு வந்தேன். மண்டபம் முழுவதும் கரகோஷம். அன்று முதல் ஊரில் அனைவரும் குப்பை சேகரிப்பவர்களை மதிக்க கற்றுக்கொண்டனர்.